மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஆஃப்டர் டர்க்கிஷ் டேமோட 11th அண்ட் 12th எபிசோடு வந்து பார்க்கலாம். எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம முராட்டோட இறுதி சடங்கு தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அழுந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் டீமட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நசீர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. ஹீரோயினி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பும் போது கரெக்டா அவங்களுக்கு ஸ்லிப் ஆயிடுது. நம்ம நசீர் தான் வந்து பிடிக்கலான்னு போறாரு. பட் நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடறாரு. நசீரை தொட கூட விடுறதில்ல. இந்த இடத்துல உன் வேலை முடிஞ்சிச்சுல கிளம்புன்னு ஹீரோ சொல்றாரு. நசீர் எனக்கு எப்ப போகணும்னு தெரியும்னு சொல்லிட்டு டீமட்டை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினி எந்த இடம்னு கூட பார்க்காத நீ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள ஹீரோட அம்மா அப்பா ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்து வம்பு இழுக்கிறாங்க. ஹீரோயினி டெத்து நடந்த இடம், அவனை கொன்னுட்டு அது இல்லாத நீங்க ஆர்கியூமெண்ட் வேற பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயினி வந்து கத்துறாங்க. ஹீரோ வந்துட்டு நீ பேசுறதுனால உன்னோட பெயின் குறையும்னு மட்டும் நீ நினைக்காதுன்னு சொல்லிட்டு அம்மா இந்த இடத்துல பேசுவேன் நான் வாங்கன்னு சொல்லி ஹீரோட ஃபேமிலி வந்து கிளம்பிடுது. ஹீரோயினோட அப்பா வெளியே நின்னுட்டு இருக்காரு. அவரோட ஓல்டு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் இருக்காரு போல ஷைனுன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அவங்க பிரதர் நசீர் எல்லாரும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கிளம்புனோடனே ஹீரோ வந்து அவங்க பிரதர் கிட்ட சொல்றாங்க நீ உங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த அபியோட அப்பா ஜெயில இருக்காருல அவரை போய் நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் பெயில வந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இந்த சைடு ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோனோட அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க என்னோட பையனை கொன்னவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், அதுவும் அந்த பொம்பளைய நான் கண்டிப்பா விடவே மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. வெளியே டிமார்ட் வந்து ஹீரோயினி கிட்ட சொல்றாங்க போதும் உன் ஃபேமிலிக்காக பண்ணது எல்லாமே போதும், இனிமேல் உன்னை பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினி எனக்கு என் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி இருக்கும் போதே கரெக்டா நசீர் வந்து வராரு. டிமார்ட்டை கூட்டு போறதுக்காக தான் வந்து வராரு. நம்ம ஹீரோ தப்பா புடிச்சிட்டு உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வருது. டிமார்ட் கத்துறாங்க அவளோட கண்டிஷனை யாராச்சும் பாக்குறீங்களா, சின்ன குழந்தையாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க உனக்கு அறிவே கிடையாதா, ஒரு டெத்து நடந்த வீட்டுக்கு இவங்க வரணும் வரக்கூடாது நீ எதுக்காக ஆர்டர் போடுறேன்னு கேக்குறாங்க. ஹீரோ இது என்னோட வீடு, அதே மாதிரி இப்ப நீ என்ன மேரேஜ் பண்ணிருக்க, உன்னோட எக்ஸ்பியான்சி கூட சுத்துறது எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல, டிவோர்ஸ் ஆன பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோ திரும்புறாரு. ஹீரோயினி நீ இன்னமும் ஸ்மால் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கன்னு ஹீரோயினி வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள வந்து போறாரு. அங்கதான் ஒரு போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்காருல அந்த போட்டோ வந்து பார்த்துட்டு முராட்டோட போட்டோ மட்டும் அடிச்சிடறாரு. நம்ம ஹீரோயினோட அப்பா பேர் ஐதர். ஐதர் கிட்ட வந்து சொல்றாரு நீ வந்துட்டு உன்னோட டெத்துக்காக என் கால்ல வந்து விழுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயினி வந்துட்டு அவரு டோரை லாக் பண்ணி வெளிய வந்துடுறாரா. ஹீரோயினி வெளிய இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இவன் மறைச்சு வச்சிருக்கான் இந்த ரூம்குள்ள அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி மேல வரலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஆசில் வந்துட்டு முராட்டோட ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட ஆபி ரூமா மாத்த போறேன்னு சொல்றாங்க. ஹீரோயினி உனக்கு எல்லாம் மனசாட்சிங்கிறதே கிடையாதான்னு சொல்லி கத்துறாங்க. செம்மையா திட்டுறாங்க. ஹீரோ வந்துடுறாரு. எதுக்காக ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்ட உடனே ஹீரோயினி உன்னோட சிஸ்டர் வந்துட்டு என்னோட பிரதரோட ரூமா ஆபி ரூமா மாத்த போறாங்களா, வேற ரூமே இல்லையான்னு ஹீரோயினி கேக்குறாங்க. எது சிஸ்டர் அப்படின்னு ஆசில் சொல்றாங்க. ஹீரோயினி கண்டிப்பா நீங்க மனுஷங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வெளியே போயிடுறாங்க. ஹீரோ நாளுக்கு நாள் நீ வந்து விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஆசில வந்து திட்டிட்டு வெளியே வந்து போயிடுறாங்க. ஆசிலுக்கு செம்மையா வந்து கோவம் வருது. நம்ம ஹீரோயினி அழுந்துட்டே வண்டி எடுத்துட்டு வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து அதை பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி எப்பவுமே வழக்கமா ஒரு இடத்துக்கு போவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் உட்காந்து நம்ம ஹீரோயினி செம்மையா வந்து அழுந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல போய் பின்னாடி நின்னு பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் செம்மையா கத்தி வந்து அழுகுறாங்க. ஹீரோ உன் மனசு இப்ப எவ்வளவு கஷ்டப்படும்னு என்னோட வேற யாருக்கும் நல்லா தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அப்படியே கண் கலங்குது. நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்தோடனே தயவு செஞ்சு என் மேல கன்சர்ன் பண்ணி தான் நீ உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லாதன்னு ஹீரோ கேக்குறாங்க. ஹீரோ கரெக்ட் தான், எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணாத, ரூம் ஓப்பன்ல இருக்கு போய் தூங்க போன்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயினி உன் கூட என்னால இன்னைக்கு ரூம்ல தூங்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோயினி சொன்னோடனே ஹீரோ வந்து ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு ஆனா ஹீரோ தூக்கமே வருதுல. நம்ம ஹீரோயினியே பாத்துட்டு இருக்காங்க. அவங்க பால்கனில இருக்கிற ஒரு சோஃபால வந்து நம்ம ஹீரோயினி வந்து படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து குளிருது போல. நம்ம ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே வருது. அட்லீஸ்ட் வந்துட்டு பிளாங்கெட் ஆச்சு குடுக்கலாம்னு சொல்லி ஹீரோ கீழே இறங்கும் போது அந்த வீட்டுல ஒர்க் பண்ற ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கிட்ட பிளாங்கெட் வந்து குடுத்து அனுப்பிச்சிடுறாங்க போல. பட் நம்ம ஹீரோ நைட் ஃபுல்லா சுத்தமா வந்து தூங்குறதே இல்ல. ஹீரோயினியே வந்து பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயினிய பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி எழுந்து ரூமுக்கு வந்து வராங்க. ரூமுக்கு வரும்போது நம்ம ஹீரோ வலிய விடுறது இல்ல. வலிய விடு அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. வலிய விட்ட உடனே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வெளிய போன்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு என்னோட பேஷன்ஸ வந்துட்டு நீ ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு வெளிய போயிடுறாரு. நம்ம இப்ப வந்து ஷைன வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு டீல் வந்து பேசிட்டு இருக்காங்க போல. அவங்க அப்பா கிளம்புன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆளே வேலைக்கு வந்து வாங்கிடுறாரு போல அவங்க பிரதர் வச்சு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்து குடுத்துரும், ஆனா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினி ஆக்சுவலா ஹீரோவோட கோட்ல இருந்து சாவி வந்து திருடிட்டு வந்துட்டு இருப்பாங்க போல. அவர் வெளியே போன உடனே சாவி வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சாவி நம்ம ஹீரோயினி எடுத்துட்டு வந்து அந்த ரூமுக்கு வந்து ஓபன் பண்ணி உள்ள வந்து போறாங்க.
உள்ள வந்து போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த இடத்துல எந்த ஃபோட்டோ வந்து இருக்குதுல்ல. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிருக்காரு. கீழ ஏதோ ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அத எடுத்து நம்ம ஹீரோயினி பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு பின்னாடி இருந்து "என்ன பண்ணிட்டு இருக்க லிட்டில் நட்" அப்படின்னு கேட்கறதோடவே, நம்மளுக்கு 11த் எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. 12th எபிசோட வந்து கன்டின்யூ பண்ணீங்கன்னா, நம்ம ஹீரோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோயின கேட்கறாங்க. ஹீரோயினி நான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் தொலைச்சுட்டேன். அத தேடி தான் வந்தேன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ பொய் சொல்லாத. என்னோட பாக்கெட்ல இருந்து நீ சாவி எடுத்துட்டு வந்திருக்க. திருட கூட ஆரம்பிச்சிட்டுருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி இல்லன்னு சொல்ல வரும்போது கையில என்ன மறைக்கிற? கைய காமி அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறாரு. ஹீரோயினி கையில எதுவுமே வந்து இருக்கிறதில்ல. சரி இன்னொரு முறை என் பின்னாடி இந்த மாரி பண்ணாதன்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு வெளிய அனுப்பிச்சுறாரு. ஹீரோயினி வெளிய வந்து பார்த்தா, அது வந்து ஒரு அநாத ஆசிரம ஃபோட்டோ போல. நம்ம ஹீரோயினி வீட்ட விட்டு வெளிய வந்து கிளம்புறாங்க. ஹீரோ இப்ப இவ எங்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோயினி அந்த அநாத ஆசிரமத்தோட மதர் இருக்காங்களே, அவங்களுக்கு கால் பண்ணி கேஃபேக்கு மீட் பண்ண வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹீரோயினிக்கு முன்னாடி வந்துட்டு எங்க போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயினி உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு கிராஸ் பண்ணி போறாங்க. ஹீரோயினி என்னோட ஒய்ஃப். நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி நான் உன்னோட ஒய்ஃப் தான். பட் ஆனா உனக்கு வேலைக்காரி கிடையாது. உன்னோட பாஸ்ட்ட நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ என் பின்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. பட் நீ தப்பா தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கூட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவே அவரோட ஜீப்ல வந்துட்டு நம்ம ஹீரோயினிய வந்து கூட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் அந்த மதர வந்து மீட் பண்ண போறாங்க. அந்த மதர் வந்து நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்ச மாரியே வந்து பேசுறாங்க. 2 பேரும் பேச வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்களே, அந்த ஷைனுக்கு கால் பண்ணி அந்த டீல வந்து ஓகே அப்படின்னு சொல்லிர்றாரு போல. அது ஒரு இல்லீகல் டீல் தான் போல. இந்த சைடு அந்த மதர் வந்து நம்ம ஹீரோ டொனேட் பண்ணதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நீ தயங்காத என்ன பத்தி எது கேட்கணுமோ கேளுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி அந்த ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க. இதுதான் வந்து ஆதிஷ். இவன் வந்துட்டு வரும்போது ரொம்ப சேடான கண்டிஷன்ல வந்து வந்தா. சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி யோசிக்கிறாங்க. இவன் வந்து ஒரு குட் பெர்சன் தான். பட் அவனுக்கு பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் வந்து கெட்டவன் மாரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்து வராங்க. ஹீரோ ஒரு விஷயத்த நீ மறந்துட்டன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி ஃபோட்டோ எடுத்து ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க. "இத ஏன் நீ என்கிட்ட சொல்லலன்னு?" ஹீரோயினி வந்து கேட்கறாங்க. ஹீரோ வந்துட்டு நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீட் பெல்ட் மாட்டிக்கிது போல. ஹீரோ சம்டைம்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான். பட் அத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ வந்து இன்டைரக்ட்டா சொல்றாங்க. ஹீரோயினி இறங்கி வந்து வீட்டுக்குள்ள வந்து போயிறாங்க. ஹீரோ வந்து அவங்க தம்பிய மீட் பண்ண போறாங்க. தம்பி வந்துட்டு என்னோட ஃபோட்டோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஃபோட்டோ வந்து கேமலோட ஃபோட்டோ போல. உடனே ஹீரோ கரெக்ட் தான். பட் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஹீரோ வந்து சொல்றாங்க. கேமல் நல்ல வேள மதர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்குனாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ கிளம்பிறாரு. நம்ம ஹீரோயினி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தான்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஷைன் கூட போற டீல பத்தி ஹீரோயினி கிட்ட சொல்றாங்க. அந்த டீல் வந்துட்டு லீகலா இருக்கணும்ப்பா. இல்லீகலா எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்லிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க சிஸ்டர் வந்து மீட் பண்ண போயிருக்காங்க. அந்த சமாதிக்கு வந்து போய் நம்ம ஹீரோ வந்து உட்கார்ந்து அழுவுறாரு. அதே மாரி அவங்க பேரண்ட்ஸோட சமாதி அங்க இருக்கு போல. அதையும் பார்த்து நம்ம ஹீரோ வந்து அழுவுறாரு. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கூலுக்கு நார்மலா ஒரு ஃபேமிலியா விட்ட மாரி ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, "ஸ்கூல் விட்டு வந்து நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனா நீங்க வரவே இல்லன்னு" சொல்லி அழுந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கள நான் பழி வாங்காத விடவே மாட்டேன். நீங்க வந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அழுந்துட்டு கிளம்பிறாரு. நம்ம ஹீரோயினி வந்துட்டு அவங்க பிரதரோட ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா, ஆசில் வந்துட்டு அத ஆவி ரூமா மாத்திட்டு இருக்காங்க போல. ஹீரோயினி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஆசில் உள்ள வந்தோனே, "வெளிய போங்க. யாருமே இந்த ரூமுக்குள்ள வராதீங்கன்னு" ஹீரோயினி வந்து கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு, "எங்க 2 பேரையும் தனியா விடுங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. ஆசில் நாங்க எதுக்காக வெளிய போனா, ஹீரோ வெளிய போன்னு சொல்லி சொல்லிர்றாங்க. ஹீரோயினி, "நீ எதுக்காக இங்க நிக்கிற? நீயும் வெளிய போ" அப்படின்னு சொல்லி ஹீரோ போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, "எங்க அண்ணன் கெட்டவன் தான். அதுக்காக அவனுக்காக இருந்த ஒரே ஒரு மெமரி இந்த ரூம் மட்டும் தான். நீங்கலாம் என்ன மனுஷங்கன்னு" சொல்லி ஹீரோயினி வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு "உன்னையே நீ ஹர்ட் பண்ணிக்காத" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி "இந்த மாரி மனுஷங்கள நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கிறீங்கன்னு" அழுந்துட்டு வெளிய வந்துர்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வந்தோனே, "ஹீரோ நீ கத்தி அழுந்துட்ட. இப்ப நீ ஓகேவா இருப்பன்னு நெனைக்கிறேன். உன் மேல கன்சர்ன் பண்ணிலாம் நான் சொல்லல. கத்துறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு" ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி "எனக்கு தெரியும்னு" சொல்றாங்க. அது அட்லீஸ்ட் இதுவாச்சும் நீ அக்ரி பண்றியே அப்படின்னு ஹீரோ வந்து சொன்னேன். ஹீரோயினி எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கினா சரி, என்ன டார்ச்சர் பண்ற சரி. ஆனா வந்து சில டைம்ல குட் பெர்சன் மாரி என்கிட்ட நடந்துக்கிற. அதுதான் எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நான் முதல்ல அத வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரு அப்படியே நின்னு வந்து நம்ம ஹீரோயினிய வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி அந்த அநாத ஆசிரமத்துல இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து கால் பண்ணி நம்ம ஹீரோ பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி. அதுல யாரோ ஒருத்தர மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினி மறுபடியும் வந்து வெளிய கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து அத பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினியோட அம்மா வந்து ஒரு பாய்சன் பாட்டில் வந்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக பாய்சன் பாட்டில் வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோயினி தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து வராங்க. ஆசில்க்கு வந்து காஃபி போட்டுட்டு இருக்காங்க போல.
ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினி பேக்க மறந்துட்டு வெளிய போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அந்த காஃபில வந்துட்டு விஷத்த வந்து கலந்துட்டு, அந்த பாட்டில் வந்து நம்ம ஹீரோயினியோட பேக்ல வச்சுட்டு போயிடுறாங்க. ஹீரோயினியோட பேக்குன்னு அவங்க அம்மாக்கு தெரியாது போல. வச்சுட்டு வெளிய போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினி அந்த ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வெளிய போறாங்க. கரெக்ட்டா ஹீரோ வந்துட்டு வராரு. அந்த காஃபி ஆசில்க்கு வந்து குடுத்துடுறாங்க போல. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினி எங்கேயோ வெளிய போறத பார்த்தோனே, "இப்ப எங்க போறன்னு?" சொல்லி ஹீரோயினி கேட்கறாங்க. ஹீரோயினி எப்ப பார்த்தாலும் இதே வேல தான் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆர்கியூமென்ட் போயிட்டே இருக்கறதுக்குள்ள, உள்ள ஹீரோவோட அம்மா வந்து கத்துறாங்க. "ஆசில்" அப்படின்னு கத்துறதோடவே இந்த எபிசோட வந்து முடிச்சுர்றாங்க. என்னோட வீடியோ புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. ஓகே. பை பை.